மேல்மருவத்தூர்ல 180 அடிக்கும் மேல வைக்கப்பட்டிருந்த அம்மா பேனரை அகற்ற முயன்ற டிராபிக் ராமசாமிய 100க்கும் மேற்பட்டவங்க சேர்ந்து அடித்து காயப்படுத்திருக்காங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலோட நிறுவனர் அடிகளார அம்மான்னு அழைப்பாங்க. அவருடைய பிறந்த நாள் மார்ச் 3ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. அதற்காக மேல்மருவத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில சாலையின் இரு பக்கத்திலையும் 100 அடிக்கும் உயரமான அடிகளாரோட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. வருஷந்தோறும் இப்படி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில பேனர் வைக்கிறது அம்மா பக்தர்களுடைய வழக்கம். மேல்மருவத்தூர் வழியா நெடுவாசல் போராட்டத்துல கலந்துக்க போன டிராபிக் ராமசாமி அங்க அனுமதி இல்லாம வைக்கப்பட்டிருந்த பேனர்களை பார்த்ததும் காரை விட்டு இறங்கி அதை அகற்ற முற்பட்டிருக்காரு. இதனால உடனே அங்கிருந்த 100க்கும் மேற்பட்டவங்க அவரை அடித்து காயப்படுத்திருக்காங்க. தாக்குதலை தடுக்க முயன்ற அவருடைய பாதுகாப்பு போலீஸையும் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த சம்பவ இடத்துல காவல் உதவி ஆய்வாளர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையத்துல முதலுதவி பெற்றதுக்கு அப்புறமா டிராபிக் ராமசாமி நெடுவாசல் போயிருக்காரு. இது குறித்து அவர் பேசும்போது, பேனர்களை அகற்ற உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கும் உத்தரவு நகலை காமிச்சதுக்கு அப்புறமும் கூட என்ன தாக்குனாங்க. அத அங்க நின்றுட்டு இருந்த காவல் உதவி ஆய்வாளர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. நெடுவாசல்ல இருந்து இது குறித்து வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.